ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். என்னங்க உங்களுக்கு சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி பிரியாணி செஞ்சே போர் அடிச்சிச்சா? வாங்க இன்றைக்கி நம்ம கணவாய் மீன், அதாவது ஸ்குவிட்டில் வந்து நம்ம எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கோங்க. வெட்டி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை நம்ம முழுசாக போட்டிருக்கோம். அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பொன்னிறமாக வர்றதுக்கு நம்ம ஒரு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ 1.5 ஸ்பூன் கிட்ட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா அதோடய வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளி ஒன்று வெட்டி வச்சுருந்தோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினா ஒரு கைப்பிடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா போடலாம் வாங்க. ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுற போகிறோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த புதினாவும் மறுபடியும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. தயிர் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது மாதிரி யாரெல்லாம் வந்து ஸ்குவிட்டு பிரியாணி செஞ்சுருக்கீங்க வீட்டிலன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்குவிட்டை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மீனோட ஸ்பெஷாலிட்டியே இது நல்லா வதங்கி வர்றதுக்கு இதிலே தண்ணி விடும். அதிலே வந்து அது நல்லா சாஃப்டாக மாறிடும். நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இப்போது நம்ம பிரியாணி மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எங்கள் அம்மா இது வீட்டிலே அரைச்ச பிரியாணி மசாலா. இது எப்படின்னு தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்டே இந்த பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறோம். இதில் ஃபுல்லாகவே இப்போது லைட்டாக கொஞ்சம் கலரி விட்டுற போகிறோம். நம்ம நல்லா சுடு பண்ணி வச்சுருந்த சுடு தண்ணியையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நான் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கலரிட்டு அப்படியே கூடவே இதில் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் வெட்டாமலாம், அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி எடுத்து விடுங்க. இப்போ தம் போட்டாச்சு. தம்மை உடைக்க போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம ஸ்மெல் வருதுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமான டிப்ஸே அரிசியும் தண்ணியும் நல்லா ஒரே லெவலுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க சூடு பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு கீழேயே நம்ம ஸ்குவிட் பெப்பர் ஃப்ரையும் நம்ம சேர்த்துருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இப்போ வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.